வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்று 2020 7ஆம் மாதம் 20ஆம் தேதி முக்கியமான ஒரு விடயம். நேற்று சுகாதார அமைப்பில் நடந்த விடயம் ஒன்றினை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் நான் சுகாதார அமைச்சுக்கும் சென்று அங்கு டாக்டர் லால் பனாப்படி எனப்படுகின்ற எங்களுடைய நியமனங்களை தரக்கூடிய இடைப்பட்ட அதிகாரி ஒருவரை சந்தித்தேன். அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் சென்று செக்ரட்டரியிடம் சந்தித்து வாருங்கள். ஏனெனில் நான் கேட்ட விடயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்தியசாலை ஒன்றிலே தான் எனக்கு தமிழ் பிரதேசங்களிலோ அல்லது கிழக்கில் உள்ள அதாவது தமிழை பேசுகின்ற இடங்களிலோ எனக்கு மாற்றத்தை செய்வதாக இருந்தால் செய்து தரும்படியும் பேராதனை வைத்தியசாலைக்கு என்னால் போக முடியாது என்று நான் தெரிவித்திருந்தேன். முதலில் கூட நான் பேராதனை வைத்தியசாலையை கேட்டுகின்ற போது இவர்கள் தர மறுத்தார்கள். அதற்குரிய பின்புலத்தை நான் ஆறுதலாக பொதுமக்களிடம் விளங்கப்படுத்துகிறேன். அதன் பின்பு நான் சுகாதார செயலாளரிடம் கதைத்த போது சுகாதார செயலாளர் அவர்கள் அதனை என்னிடம் கேட்டார்கள், உங்களுக்கு எங்கே போவதற்கு விருப்பம் என்ன மாதிரி என்று. அப்போது நான் சொன்னேன், இல்லை, என்னை மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் விடுங்கள். இப்போது நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் காரணமும் தாங்கள் இவ்வாறு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கும் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் தான் தாங்கள் என்னை பேரதனைக்கு மாற்ற முயல்கிறீர்கள். இதன் மூலம் மக்களுடைய எதிர்ப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு போகும் என்பதையும் நான் தெளிவாக சுட்டி காட்டினேன். அதன் போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விருப்பமான இடத்தை எழுதி தருமாறு. அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையினுடைய டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட் ஒன்றை நான் எழுதி கொடுத்த போது சுகாதார செயலாளர்கள் அதுக்கு விரும்பி சம்மதம் தெரிவித்தார்கள். ஆனால் நான் மறுபடியும் டாக்டர் லால் பனாப்படி டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் சர்வீசஸ் அவரிடம் சந்திக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களுக்கு நான் அந்த பதவியை தர முடியாது, நானே சென்று கதைக்கிறேன் என்று மேலில் கதைத்தார்கள். மேலே போய் கதைத்த போது அங்கே சுகாதார அமைச்சர் என்னை கூப்பிட்டு மறுபடியும் சுகாதார செயலாளர் என்னை மறுபடியும் கூப்பிட்டு டாக்டர் பாலித மகிவால டாக்டர் லால் பனாப்பட்டியுடன் கதைத்தார். அதன் பிறகு நான் கீழே வந்தபோது நீர் நினைத்த இடத்தை எனக்கு தர முடியாது, ஆதலால் நீர் ஏதாவது செய்து கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்போது நான் என்னுடைய வளமையான சிரித்த பாணியிலே சொன்னேன், ஐயா, அப்படி தாங்கள் செய்வதாக இருந்தால் அது அடிப்படை மரிம உரிமை முதல் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை என்னால் எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவரும் போய்விட்டார். நானும் வந்து விட்டேன். திங்கட்கிழமை என்னை சாதாரண ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் மாற்றுவேன் பேரதனை வைத்தியசாலைக்கு. தன்னிடம் அதற்கு இருக்கிறது. நீர் சட்டம் முடிந்தால் என்னாவது செய்து பாரும், முடிந்தால் என்னாவது செய்து பாரும் என்ற தோணியிலே வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்கள் கதைத்திருந்தார்கள். முக்கியமாக வைத்தியர் லால் பனாப்பட்டி எனது தந்தை போன்றவர். அவரை நான் அவ்வளவு மரியாதையாக வைத்திருந்தேன். ஆனால் இந்த GMOA எனப்படுகின்ற கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனால் பேக் பண்ணப்படுகின்ற ஒரு உத்தியோகத்தர் தான் டாக்டர் லால் பனாப்படி. அதுக்குரிய முக்கியமான இந்த காரணங்கள் 2023ஆம் ஆண்டு நடந்த ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் எலெக்ஷனிலே வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அவர்களால் பிரதிபலிக்கப்பட்டு அவர்கள் சார்பாக தோற்றி அந்த ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலே அவருடைய இதை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நன்மதிப்புக்குரிய வைத்தியர் லால் பனாப்படி ஐயா அவர்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடிவானது. நான் சுப்ரீம் கோர்ட்டிலோ கோர்ட் ஆஃப் அப்பீலோ போய் வழக்கு ஒன்றை போடும்போது அவருக்கு பாதிப்பாக அமையும் என்பதை நான் அவரிடம் சுட்டி காட்டியிருந்தேன். திங்கட்கிழமை காலை வரும்போது இதற்குரிய என்ன நடவடிக்கை என்பது சம்பந்தமாக என்னால் கூறக்கூடியதாக இருக்கும். அதுவரை பொறுமையாக இருக்கவும். மேலும் இந்த முறை என்னை அங்கிருந்து மீள அழைத்ததுக்குரிய முக்கியமான காரணம், யாழ்ப்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து என்னை மீளமைத்ததுக்குரிய முக்கியமான காரணம் வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்களுடைய கடிதம் தான். சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளர் இதில் கையொப்பமிடவில்லை. அவர்களுக்கு பதிலாக வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்களே சைன் பண்ணியிருந்தார். அது சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான கேள்விகள் கூட என்னிடம் இருக்கின்றன. அவர் எவ்வாறு சைன் பண்ணலாம் என்றால் எங்களுடைய மெடிக்கல் சர்வீஸ் மெட்ஸில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, சுகாதார செயலாளர் அல்லது பொது சேவைகள் ஆணைக்குழு மாத்திரம்தான் அவற்றில் சைன் பண்ணலாம் என்று. சில வேளைகளில் நாங்கள் இந்த விடயங்களை நீதிமன்றம் கொண்டு செல்லும் போது அங்கே எங்களுக்கு சார்பான பதில்கள் வரலாம். திங்கள் காலை வரை தாங்கள் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மக்கள் போராட்டம் இப்போது யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் விஸ்தரிக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் பாதிப்புகள் இந்த முறை அரசியல் கூட நன்றாக தெரியலாம். அவ்வாறு அரசியலில் தெரியும் போது வைத்தியர் லால் பனாப்பட்டிய போன்றவர்கள் யாருக்கு சார்பாக இப்போ இருக்கின்ற ஜனாதிபதிக்கு சார்பாக நடவடிக்கை எடுக்கிறார்களா அல்லது வடக்கில்
இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களின் வாக்கு பலத்தை இல்லாமல் பண்ணுவதற்காக என்னை இடம் மாற்றினால் அதன் மூலம் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் நிலைமைகள், அதாவது வாக்குப்பலங்கள் உடைக்கப்படலாம். அதன் திட்டமிட்ட சதியா என்பது சம்பந்தமான பதில்களை நான் இன்னும் ஓரிரு நாட்களில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இதுவரைக்கும் என்னோடு நின்று என்னுடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் கதைத்த வெளிநாட்டில் இருக்கின்ற உள்நாட்டில் இருக்கின்ற சகல என்னுடைய தமிழ் பேசும் தமிழ் பேசும் தமிழர்கள் மற்றும் முஸ்லீம் நண்பர்கள் எல்லாரிடமும் நான் என்னுடைய தாழ்மையான நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களிடம் நான் வருவதற்கு அதுவரையில் என்னுடைய யூடியூப்பில் இணைந்து என்னுடைய யூடியூப் அக்கௌண்டை ஷேர் பண்ணுவதன் மூலம் உண்மையான விஷயத்தை நீங்கள் என்னிடம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் மற்ற யூடியூப்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், என்னுடைய யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உண்மையான விஷயத்தை அவர்கள் எழுதுகிறார் என்பதை நீங்கள் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னுடைய போராட்டத்தில் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை விட உலகத்திலே ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்க முடியாது. மீண்டும் இணைந்திருங்கள். நாங்கள் உங்களோடு மீண்டும் சந்திப்போம். நாங்கள் ஒரு பாதையில் பயணிப்போம். தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்திய நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கால வரலாற்று போராட்டத்திலே இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.